ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, எ டே ரொட்டீன் வித் மை எக்ஸாட்டிக் பெட்ஸ் அப்படின்னு தான் இந்த வீடியோட டைட்டில். அண்ட் இந்த வீடியோவில் நம்மளோட எக்ஸாட்டிக் பெட்ஸ் அண்டு அதோட ரொட்டீன், நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி அதை கேர் பண்ணிக்கிறேன், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ரெட்டு. இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா லக்கி கேல். அவர் பார்த்தீங்கன்னா என்னோடய ராயல் பால் பைத்தான். ஸோ அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம பெட் இக்வானாலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ லேட்டாக ஆனதுனால நான் ஃபுட்டு மட்டும் லைட்டாக கேரட் மட்டும் போட்டேங்க இவனுக்கு. அண்டு இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் நான். இவன் பார்த்திங்கன்னா ஒரு மேல் க்ரீன் இக்வானா. அண்டு இவனோட பேர் பார்த்திங்கன்னா ரெட்டு. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேமரா காமிக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாப்புல. ஆனால் மற்றபடி ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியான கேரக்டருங்க. அண்ட் கீழே அப்படியே பார்த்திங்கன்னா இதில் தான் நம்மளோட லக்கி கேல் இருக்கிறாப்புல. பேர் பார்த்திங்கன்னா லக்கி. அண்டு இவங்க யார் பார்த்திங்கன்னா நம்மளோட பால் பைத்தான், ராயல் பால் பைத்தான் இதில் இருக்குது. அண்டு மெயின்டைன் பால் பைத்தானுக்கு பார்த்திங்கன்னா 1.5 years ஆகுது. அண்டு இவருக்கு பார்த்திங்கன்னா 1.2 years ஆகுதுங்க. சரி, ஓகே, இவங்களெல்லாம் கொண்டு போய் நம்ம பால் பைத்தானை கொண்டு போய் சோக்கிங்க்கும் அண்டு நம்மளோட இக்வானாவை வந்து பாஸ்கிங்க்கும் வச்சிடலாம் சன்லைட்டில். சரி வாங்க போகலாம். கைஸ், வெளியே வச்சிடலாம். இந்த மாதிரி வெளியே இக்வானா வைக்கிறதுல என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நேச்சுரல் சன்லைட் கிடைக்கும். அண்டு சம்திங் விட்டமின்ஸ் ஏதோ கிடைக்கும்னு நினைக்கிறேன், அது சரியாக தெரில. பட்டு நேச்சுரல் சன்லைட் கிடைக்கிறனால அவங்களுக்கு பாஸ்கிங்க்கு அவங்களோட ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் தான் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அண்டு நேச்சுரல் சன்லைட் கிடைக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அண்டு கொஞ்சம் அதில் ஹெல்த்தும் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்னேக்கை வச்சிடலாம். ஸ்னேக்கை போய் சோக்கிங் பண்ணிட்டு நம்மளோட இக்வானா ஸ்ப்ரே பண்ணிடலாம். நம்மளோட லக்கி கேலை ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இவங்கள ஏன் பால் பைத்தானுன்னு சொல்கிறாங்கன்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். பால் மாதிரியே சுருண்டு உக்காந்துருப்பாங்க. சாரி, இந்த டைம் பால் மாதிரி சுருண்டு உக்காரல, கொஞ்சம் லென்த்தாக தான் உக்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லைங்க. ஸோ இவங்களை கொண்டு போய் நம்ம வந்து சோக்கிங் பண்ணிடலாம் ஹாட் வாட்டரில். கைஸ், இந்த மாதிரி ஸ்னேக்ஸ்க்கு எதுக்கு ஊற வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஷெட்டிங் அதோட ஸ்கின்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் பிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வார்ம் வாட்டரில் சோக் பண்ணோன்னா அதில் பேலன்ஸ் இருக்கிற ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடுங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி சோக் பண்ணுறோம் ஆஃப்டர் ஷெட்டிங். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்னேக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் ஆகிடுங்க. ஒரே இடத்துல ஸ்னேக் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். இந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்னேக்கு க்ளீன் பண்ணிடலாங்க. ஓகே காய்ஸ், இக்வானாவை ஸ்ப்ரே பண்ணிடலாம் வாங்க. இக்வானாஸ்க்கு எது ஸ்ப்ரே பண்ணுறோன்னா சேம் ப்ராசஸ் தாங்க. இதுங்களுக்கும் ஷெட் ஆகிறதுனால ஸ்கின் ஈஸியாக வர்றதுக்காக நம்ம ஸ்ப்ரே பண்ணி அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அதர்வைஸ் வேறு எந்த பெனிஃபிட்ஸுமே இல்லை இதில். ஸோ மேக்ஸிமம் ஸ்ப்ரே ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 2 times ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்திங்கன்னா 1 time தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். கைஸ், 30 நிமிஷம் கிட்ட நம்மளோட ஸ்னேக்கும் அண்ட் இக்வானாவும் பார்த்திங்கன்னா பாஸ்கிங்க்கு வச்சாச்சு. ஸோ நம்ம போய் இப்போ வந்து கொண்டு வந்து உள்ள ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதுங்களுக்கான ஃபுட்டு போட்டுடலாம். ஸ்னேக்கோட ப்ரே பார்த்திங்கன்னா இருக்குது, அது நைட் தான் போடுவேன். இப்போ வந்து இக்வானா ஃபுட்டு எல்லாம் நம்ம வந்து கொடுத்துடலாம் வாங்க. காய்ஸ், ஃபைனலி ஒரு 30 நிமிஷம் கிட்ட நம்மளோட ஸ்னேக் அண்ட் இக்வானா பார்த்திங்கன்னா வெளியே பாஸ்கிங்க்கு வச்சாச்சு. இந்த மாதிரி பெட்ஸ்லாம் எதுக்கடா வீட்டில் வளர்க்குறீங்கன்னு கேட்டால் எல்லாம் ஒரு ஹாபியாக ஆரம்பித்தது தாங்க. ஸோ சின்ன ஒரு ஃபைட்டர் ஃபிஷ்லேருந்து ஆரம்பித்து கப்பி ஃபிஷ்லேருந்து ஆரம்பித்து இப்போது இக்வானா அண்ட் ஸ்னேக் வரைக்குமே நம்ம வளர்த்துட்ருக்கோம். அண்ட் இதுவே நம்ம பார்த்திங்கன்னா பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட நிறையா கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க ஸ்னேக்ஸ் அண்டு இக்வானா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பெட் வளர்த்தணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மறக்காமல் அதில் ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் மறக்காமல் கேட்கலாங்க. ஸோ இதைப்படி டீட்டெயில்ஸ் நான் அதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்மளோட ரெட் அண்டு லக்கி பார்த்திங்கன்னா இப்போது ஃபீடிங்காக ரெடி ஆகிட்டாங்க. சாரி, ரெட்டு மட்டும் தான் ஃபீடிங்காக ரெடி ஆகிருக்காங்க. லக்கிக்கு வந்து நைட் நான் ஃபீட் பண்ணிடுவேங்க. ஏன்னா நைட் நேரத்தில் தான் ஸ்னேக்ஸ்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுனால நைட்டில் ஃபீட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்.
ஓகே காய்ஸ், நம்மளோட இக்வானாவை அதோட ஸ்டாண்டில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு லைட்டிங் அண்டு ஃபீட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒரு குட்டி டைம் லேப்ஸ் வீடியோ. இக்வானாக்கு வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. என்ன ஃபுட்டுனா முருங்கீரை தான். ஸோ திஸ் இஸ் அதோட பிரேக்ஃபாஸ்ட். ஒன் டேக்கு வந்து நான் 3 டைம்ஸ் ஃபீடு பண்ணுவேன். ஸோ காலையில் இது அண்டு மதியானம் வந்து பீட்ரூட் வந்து துருவி போடுவேன். காலையில் லேட் ஆகிடுச்சு அதோட பிரேக்ஃபாஸ்ட். இதில் வந்து கொஞ்சம் கால்சியம் ஆட் பண்ணிடலாம் வாங்க கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் பவுடர். இது எதுக்குன்னா நம்மளோட இக்வானாவோட போன்ஸ் அண்டு அதோட க்ரோத் அதோட ஸ்பைக்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாக வளரும். அதோட போன்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமலே இருக்கும். ஏன்னா 1 இயருக்கு மேலே இக்வானாஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா போன் எல்லாம் கொஞ்சம் நிறையா டிசீஸ் வரும் போன்ஸில். அது ஒரு இடத்துல நல்லா நொறுங்குற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நிறையா கேசஸ்லாம் நானே பார்த்துருக்கேன். அதனால் நம்மளோட இக்வானாக்கு லைஃப் லாங் எப்போவுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி கால்சியம் பவுடர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஏன்னா நம்ம எல்லாமே ஆர்டிஃபிஷியல் லைட் ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறனால நம்ம கண்டிப்பாக கால்சியம் பவுடர் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் இதில். ஸோ இது வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பெட்ஸ் நீங்களும் வீட்டில் வளர்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்வேஷில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நாங்கள் வச்சுருக்கிற எல்லா எக்ஸாட்டிக் பெட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பர்வேஷில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், வெளியே கூப்பிட்றேன், எப்படி வருவார் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வெளியே எடுக்கலாம் நம்மளோட இக்வானாவை. ஸோ ஃபுட்டு பார்த்தீங்களா? கேமராவை பார்த்தாலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜர்க் ஆகிடுவார் இவர். ஸோ ஓகே, அவங்க சாப்பிட்டோம். என்னன்னு பார்க்குறாரு கேமராவை இவர். காய்ஸ், நம்மளோட இக்வானாக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து நம்ம வச்சாச்சு, உள்ளே அதோட கேஜில் வச்சுட்டோம். காய்ஸ், இந்த மாதிரி பெட்ஸ் நீங்களும் வளர்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் இருந்தாலும் அதில் கேளுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி பெட்ஸ் உங்களுக்கும் வேணும்னா அதிலே கேளுங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணி தருவோம் நாங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், எங்கே ஏறி உக்காந்துருக்காரு பாருங்கள். ஸோ நான் பார்க்கவே செம்ம காமெடியாக இருக்கேன். மெயின் திங், இதோட நகம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்மளை ஸ்க்ராட்ச் பண்ணி விடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இக்வானாஸ் வளர்க்குறீங்கன்னா ஒன்ஸ் இக்வானா ஒரு 1 இயருக்கு மேலே ரீச் ஆகிடுச்சின்னா அதோட நகம்லாம் ஓரளவுக்கு கட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம வந்து அதோட நகத்தை எல்லாமே ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி ஜம்முன்னு உக்காந்துருக்காரு. அண்ட் இக்வானாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் உட்காரது தாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்வளோ ஹைட் இருந்தாலும் அது ஏறி மேலே உக்காந்துடணும். ஹேபிட்டே அதுதான். பாருங்கள் எப்படி உக்காந்துருக்காருன்ட்டு. ஸோ கீழே விட்டாலும் கீழேருந்து சரசரன்னு மேலே வந்து ஒன்று தோளில் உட்காருவாங்க, இல்லை தலையில் வந்து உட்காந்துப்பாங்க. கைஸ், ஃபைனலாக நம்மளோட இக்வானா அண்டு ஸ்னேக் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வச்சு அண்டு வாட்டர், கால்சியம் பவுடர் எல்லாமே அவங்களுக்கு வந்து காலையில் ருட்டீன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்னேக் அவ்வளோதாங்க. ஸோ ஒரு 3 டேஸ்க்கு 1 டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேப்பர் அண்டு சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். இப்போது இந்த ஸ்னேக் வந்து ஃபீடு பண்ணி ஒரு 3 வீக்ஸ் ஆகுது. 3 வீக்ஸாக ஸ்னேக்கை ஃபீடு பண்ண வச்சுருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அது ஃபீடு எடுக்கலை. அதுவும் இல்லாமல் ஷெட்டிங் டைம்னால சுத்தமாக ஃபீடே எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா நானே ஃபீடு பண்ணுவேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பெட்ஸ் அண்ட் நிறையா ஃபன் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் வீட்டில் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் என்னென்ன பெட்ஸ் வளர்க்குறாங்கன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய பெட்ஸ் பற்றி உங்களோட தாட்ஸ் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிறையா வேணும்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அதில் போய் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பை பாய்.